என்கிட்ட சில பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க வியூவர்ஸ்லாம். அதுக்கான ஆன்சர்ஸ் தான் இன்னைக்கு கொடுக்க போறேன். ஒரு வீடியோ எப்படி எடிட் பண்றது, பிகினர்ஸ்லாம் எப்படி கத்துக்கிறது அதை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஒரு நியூஸ், அதாவது தமிழ்ல படிக்கிறோம், ஓகே. இப்போ இங்கிலீஷ்லயும் உங்களுக்கு எல்லா நியூஸும் படிக்கணும், பிசினஸ், டெக்னாலஜி எல்லா நியூஸும் படிக்கணும். அது ஒரே ஆப்ல படிக்கணும். எப்படி படிக்கிறது? ஓகே. அடுத்தது, எனக்கு இமேஜ் கிரியேட் பண்ணும். நான் கிரியேட் பண்ண இமேஜ் கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஹாய், கனவுகள் மேம்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. இன்னைக்கு டெக்னாலஜி பேஸ் பண்ணி வியூவர்ஸ் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் பண்ண போறேன். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடியோ எடிட் பண்ணணும். அதாவது எனக்கு பேசிக்லாம் தெரியாதுங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் கத்துக்கணும். அதுக்கு ஆக்சசபிளா இருக்க ஒரு ஆப் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் சொல்ல போற ஆப் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆடியோ லேப். என்னது ஆடியோ லேபா? அதுல ஆடியோ தானமா பண்ண முடியும், வீடியோ எப்படி பண்ண முடியும்னு கேக்குறீங்க. அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. ஓகே, ஆடியோ லேப் இத ஓபன் பண்ணியாச்சு. ஓகே, இதுல ஆடியோ டு வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்ம இதவர ஆடியோ வந்து வீடியோவா சேஞ்ச் பண்றதுனால பண்ணிக்கலாம். ட்ரிம் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ இந்த ட்ரிம் வீடியோ தான் நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஒரு வீடியோ செலக்ட் பண்றேன்னு வெச்சுக்கோங்க. இப்போ வந்து ஓகே, ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரிம் பண்றதுன்னா ஒண்ணும் இல்லைங்க, அதாவது நமக்கு வேண்டாததெல்லாம் கட் பண்றோம்ல, பிகினிங்ல எண்ட்ல அதெல்லாம். சோ அதுதான் சொல்றாங்க. சோ இது வந்து நமக்கு ரொம்ப ஆக்சசபிளா இருக்கும். ஓகே, அதாவது மூவ் லெஃப்ட் சைடு டு ஸ்டார்ட். லெஃப்ட் சைடுல வந்து பண்ணோம்னா அது வந்து ஸ்டார்ட்ல, அதாவது எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து இவ்வளவு வேணும், இதை கட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுக்கு நமக்கு அதாவது ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் எவ்வளோ, எண்ட் எவ்வளோ அப்படின்னு ரேஞ்ச் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, மூவ் ரைட் சைடு. இந்த ரைட் சைடு பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எண்ட் பார்ட் நமக்கு எவ்வளவு வேணுமோ அப்படின்றத நம்ம கட் பண்ணிக்கலாம். இது செகண்ட்ஸா இருக்கட்டும், மினிட்டா இருக்கட்டும், 1 hour வீடியோ கூட நம்ம அழகா பண்ணிக்கலாம். ஃபுல்லா ஆக்சசபிளா இருக்கும். சோ இதுதான் ட்ரிம் வீடியோ பண்றது. ஓகேவா? ஓகே, இது வந்து ஆடியோ லேப்லயே நீங்க பண்ணிக்கலாம், ஆக்சசபிளாவும் இருக்கும். ஓகே, தென் அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன்ல, நியூஸ் படிக்கணும், ஆனா இங்கிலீஷ் நியூஸ் எனக்கு வேணும் அப்படின்னு. தமிழ் நியூஸ்க்கெல்லாம் VP News 24 ஒரு ஆப் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் நிறைய ஆப்லாம் படிச்சுட்டு இருப்போம். இப்போ வந்து இங்கிலீஷ் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், பிசினஸ், டெக்னாலஜி எல்லாமே சேர்ந்து ஒரே ஆப்ல வேணும் அப்படின்னா டெக் ஃப்ரீடம் வந்து நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஆப் தான். ஸோ அந்த டெக் ஃப்ரீடம் ஓபன் பண்றேன். ஓகே, இந்த டெக் ஃப்ரீடம்ல நியூஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நியூஸ். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து எனக்கு தமிழ்ல இருக்கு. நமக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, அந்த மலையாளம் எல்லா இதுலயுமே இருக்கு. நம்ம லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணனும்னா கூட பண்ணிக்கலாம் இங்கிலீஷ்க்கு. ஓகேவா? ஓகே, லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கு. இத நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கிலீஷ்க்கு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, இதுல என்னென்ன ஹெட்டிங் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இந்தியா, பீப்பிள், வேர்ல்ட், மொபிலிட்டி, ஸ்டேட்ஸ், என்டர்டெயின்மெண்ட், பிசினஸ், ஸ்போர்ட்ஸ்,
டெக்னாலஜி, லைஃப் ஸ்டைல், சயின்ஸ் அண்ட் என்விரான்மெண்ட், இந்த மாதிரி இவ்வளோ நியூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இவ்வளோ ஆப்ஷனும் நம்ம படிச்சுக்கலாம் இங்கிலீஷ் நியூஸ்ல. ஸோ நமக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது வந்து நியூஸ் படிக்கிறதுக்கு. அடுத்து இமேஜ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இதுலயே இருக்குங்க. டெக் ஃப்ரீடம்லயே பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜெனரேட்டர். ஓகே, இதுலயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த கிரியேட் பண்ண இமேஜ் வந்து இல்லைங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னா அதுலயே ஷேர் பண்ணோம்னா அதுக்கு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வேற மாதிரி நம்ம கிரியேட் பண்ண அப்படின்னு சொல்லி கூட கேட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்குறேன் பாருங்க. ஓகே, நான் வந்து ஒரு மூணோட இமேஜ் கேட்டிருக்கேன். ஓகே, அது ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு கிரியேட் ஆகிறதுக்கு இந்த மியூசிக். ஓகே, இமேஜ் கிரியேட் ஆயிருச்சு. அது மூணு தானா அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஓகே, இதுலயே இருக்கு பாருங்க டிஸ்கிரைப் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இது அந்த ப்ராசஸிங்க்கு நெட் நல்லா இருந்ததுன்னா ஓகே ஆயிடும். இல்லைன்னா ஓகே ancient volcanic activity. These marine rocks scattered irregularly across the surface, with some regions appearing more shattered or subdued, creating a mosaic. Okay, இந்த மாதிரி இவ்ளோ டீடைல் நமக்கு கொடுத்துருச்சா? ஓகே, ஆஸ்க் டெக் ஃப்ரீடம் வளரேன். ஆஸ்க் டெக் ஃப்ரீடம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக நம்ம கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ இல்லை எனக்கு இந்த மாதிரி வேற மாதிரி கிரியேட் பண்ணி கொடுனாலும் உடனே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நமக்கு இமேஜ் கிரியேட் பண்ண இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆக்சசபிளாகவும் இருக்கும். ஓகே, இன்னைக்கு வியூவர்ஸ் கேட்ட கொஸ்டின்ஸ்க்குலாம் ஓரளவுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபர்தராக உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கூட இந்த மாதிரி கேளுங்க என்கிட்ட. எனக்கு நான் உங்களால் மேக்ஸிமம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, இது லேப்டாப் ரிலேட்டடாவோ இல்லை மொபைல் எது ரிலேட்டடாக கேட்குறதுனால எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு கொடுக்குற மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.